ஹாய் பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று என்னுடைய பிறந்த நாள். கர்த்தருடைய கிருபையினால 42 வருடங்கள் இயேசப்பா என்னைய கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 43வது வருடத்தை காண செய்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 42 வருடங்கள்ல எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ சொல்ல முடியாத, தவிர்க்க முடியாத காரணங்கள், காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் என்னை இயேசப்பா உயிரோட, சுகத்தோட, பலத்தோட வச்சிருக்காங்க. அதனால இயேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. எனக்காக ஜெபித்த எத்தனையோ நாட்கள் எனக்காக நீங்க எல்லாரும் ஜெபிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, 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 நன்றி. என்னுடைய ஃபேமிலிய பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில். ஏன்னா எல்லாருக்கும் எங்க ஊருக்காரங்க என்னைய பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசா இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஃபேமிலிய பத்தி தெரியாது. அப்படிதானே? எங்க அம்மா, அப்பா எங்களுக்கு ஆ நாங்க மொத்தம் 7 பேர். 7 பேர்னா எனக்கு 3 அக்கா, 3 அண்ணன். நான் 7வது. 3 அக்காவும் ஒரு அக்கா ஊர்ல இருக்காங்க. 2வது அக்கா இறந்து போயிட்டாங்க. 3வது அக்காவும் ஊர்ல தான் இருக்காங்க. நான் 4வது சென்னையில இருக்கேன். அதேமாரி 3 அண்ணா, 2 அண்ணா ஆந்திரால இருக்காங்க. 1 அண்ணா இங்க சென்னையில இருக்காங்க. நாங்க 7 பேரு. அப்பா, அம்மா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். 2 பேருமே அ ஏசப்பா கிட்ட போய் சேர்ந்தாச்சு 2 பேருமே. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து நான் கடைசி பிள்ளைங்கிறதுனால ரொம்ப, 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 ரொம்ப செல்ல பிள்ளை. ஏன்னா, அப்பா ரொம்ப ஏஜ் ஆன பிறகு தான் நான் பிறந்தேன். 7வது பிள்ளைல. அதனால எங்க அப்பாவ பார்த்தா எல்லாருமே என்ன கேட்பாங்க அப்படின்னா, "உங்க தாத்தாவா?" அப்படின்னு கேட்பாங்க. யாராவது எங்க அப்பாவ பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா, "எம்மா உங்க தாத்தாவ கொஞ்சம் கூப்பிட" அப்படிம்பாங்க. "என்னது எங்க தாத்தாவா? எங்க அப்பா" அப்படின்னு சொல்லுவேன். அப்படி எங்க அப்பாவ நல்லா வயசு இருந்து தான் அப்புறம் தான் நான் சின்ன வயசு எனக்கு அப்பா நான் பிறக்கும்போது அப்பாவுக்கு வயசு நெறைய ஆயிடுச்சு. அந்த இதில தான் ஆனா நான் அப்பாவுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளைங்க. ரொம்ப, 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 ரொம்ப செல்ல பிள்ளை. எங்க அப்பா மடியிலேயே தான் உட்காந்துருப்பேன். அதே மாரி அப்பா சாகுற வரைக்கும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து காலையிலேயே சொல்லிருவாங்க. எந்த பிள்ளைக்கு மறந்தா கூட என்ன மறக்க மாட்டாவ. அதே மாரி எங்க பெரியக்காவையும் மறக்க மாட்டாவ. அது சொன்ன இப்ப சொல்லலன்னா எங்க அக்கா அடிச்சு விடுவா. ஏன்னா, "என்னது என்ன மட்டும் அப்பா மறந்தாவளோ?" அப்படின்னு. ஏன்னா பெரிய பொண்ணு ஞாபகம் இருக்கும். அதே மாரி சின்ன பொண்ணு கடைசி பொண்ணு ஞாபகம் இருக்கும். அதே மாரி இப்ப நான் அப்பாவ சொல்லும்போது சிரிக்கேன். ஆனா அப்பா அப்படின்னாலே நான் அழுதுருவேன். ஏன்னா அப்பா ரொம்ப பிடிக்கும். அம்மாவும் அதே மாரி தான். ஆனா அந்த பாசத்துக்கு இப்ப நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அவங்கள நாங்க மிஸ் பண்ணா கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். அ வேற சொல்லணும்னா என்னுடைய ஹஸ்பண்டு, அவங்க ஒரு அண்ணா, 2 தங்கச்சி அவங்களுக்கு. அ பக்கத்து பக்கத்து ஊர் தான். கல்யாணம் பண்ணது. அவங்க 5 கிலோமீட்டர்ல தான் எங்க ஊரும், அவங்க ஊரும். நெறைய பேர் லவ் மேரேஜான்னு கேட்டாங்க. லவ் மேரேஜ் இல்ல. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். வந்து பார்த்து திருமணமானது தான். ஆண்டவர் கிருபையில ஏசப்பா எனக்கு 3 பிள்ளைகள் குடுத்துருக்காங்க. மூத்த பையன் டெரின். டெரின் 12வது படிக்கிறார். ஜோவின் 10வது படிக்கிறார். ஆனா குள்ளமா தான் குள்ள கத்திரிக்காய் மாரி தான் இருப்பாரு. ஃபுட்பால் பிளேயர் உங்க எல்லாருக்கும் தெரியும். 3வது ஜெபின் குட்டி 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 3 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அதே மாரி என்னுடைய கணவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க ஆட்டோ ஓட்டும்போது பிரயாணத்தில இயேசுவா கூட இருந்து வழிநடத்தணும். அவங்களுக்கு நல்ல சுகத்த குடுக்கணும். அதுக்காக ஜெபிக்கங்க. என்னுடைய ஊழியம் தொடர்ந்து நான் கதை சொல்லணும். ஏன்னா நெறைய நாட்கள் கதைகள் பிந்திக்கிட்டே இருக்கு. அ சரியான இதா நான் என்னால தொடர்ந்து சொல்ல முடியல. அதனால ஜெபித்துக் கொள்ளுங்க. சத்துரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு காரணத்த காட்டி காட்டி அந்த கதையிலருந்து வெளிய அப்படியே என்னைய இழுத்துட்டே போயிர்றான். அந்த மாரி ஆயிறக்கூடாது. கதை வந்து ஆண்டவருக்காக இது ஊழியம் மாரி. அதனால அது வந்து நான் தொடர்ந்து சொல்லணும். எனக்காக ஜெபிக்கங்க. அதே மாரி நெறைய இடத்துல போம்போது, "ஆஹா! எம்மா காலையிலேயே ஒரு கதை சொல்லுவியே அது நீ தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நான் வந்து ஏதோ ஒரு சின்ன குட்டி கிராமத்துல பிறந்து, கதை சொல்லி இந்த யூடியூப் மூலமா இவ்வளோத்துக்குள்ள வந்து, எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கடந்த என்ன அந்த யூடியூப்ல காமிக்கும்போது, யூடியூப்ங்கும்போது உலகம் ஃபுல்லா வருது அப்படிதானே? அப்படிங்கும்போது, "நீ ஸ்வீட்டி தானே?" அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றேன். அது ஆண்டவருடைய கிருபை மட்டும் தான். அதேமாரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, "உன் அன்பு எப்பவுமே இருக்கணும்." கர்த்தருடைய கிருபையினால அந்த அன்பு தொடர்ந்து இருக்கணும். பெருமை என்கிட்ட துளி அளவு கூட பெருமை வந்துரக்கூடாது. ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அ நான் சில நேரம் நெனைப்பேன், எனக்கு அடி மேல அடி, கஷ்டம் மேல கஷ்டம். அ சில நேரம் நான் வந்து
நிறைய நாட்கள் வந்து ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா, எங்க அப்பா, அம்மா வந்து கடல மிட்டாய் கம்பெனி. ஆந்திரால கடல மிட்டாய் கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து நான் நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம்னா எனக்கெல்லாம் எப்படி அது யாராவது உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா, டக்குன்னு கொண்டு குடுத்துருவேன். அது இப்பவும் அப்படிதான். இப்பயுமே இல்லாத நேரம் கூட அப்படிதான் கொண்டு குடுத்துருவேன். அந்த மாரி ரொம்ப உதவி பண்ற குணம் எனக்கு நெறையவே உண்டு. ரொம்ப உண்டு. ஆனா இந்த நாள்ல ஏதாவது கஷ்டம் வரும்போது அது நெனைப்பேன். ஐயோ! நம்ம அந்த நாள்ல நெறைய அள்ளி அள்ளி குடுத்துட்டோமோ! அப்டின்லாம் நெனைப்பேன். ஆனாலும் கர்த்தர் என்ன வெட்கப்படுத்தல. யார் மூலமாவது எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் என்னையும் போஷித்துட்டு வராங்க. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள், அடிகள் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் முடியச்சுல என்னுடைய வாழ்க்கையில பார்க்க போனா, ஆ மளிகை கடை, டிராவல்ஸு, ஜூஸ் கடை எத்தனையோ வச்சிருந்தேன். ஆனாலும் தோல்வி மேல தோல்வி. அடிகள் நெறைய அடிகள். ஆனாலும் இந்த நாளில ஆட்டோ ஓட்டுனா கூட ஏசப்பா நிம்மதியா வச்சிருக்காங்க. நான் வீடுக்காக நெறைய நாள் ஜெபித்தது உண்டு. நான் நெறைய வீட்ல நான் இருந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து எப்படின்னா, ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வீட்டுக்கு போனாலும் என் மேல அன்பு செலுத்துற ஹவுஸ் ஓனர் தான் நெறைய பேர் இருந்திருக்காங்க. என் மேல ரொம்ப பிடிக்கும். என்ன ஹவுஸ் ஓனர் அம்மா எந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கும் என்னைய பிடிக்கலன்னு யாருமே சொன்னதில்ல. அவங்கள ஒரு அம்மா போல தான் நானும் நினைப்பேன். அவங்களும் என்னைய பிள்ளை போல தான் பார்ப்பாங்க. அப்படிதான் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கேன். அதேபோல நான் வீட்டுக்காக நெறைய நாள் ஜெபித்தது உண்டு. ஏன்னா, வாடகை குடுத்து நான் முடியாது. வாடகை வாடகை ஏறிக்கிட்டே போகுது. சென்னை ஊர்ல பார்த்தீங்கன்னா, வாடகை குடுத்து குடுத்தே நெறைய பேர் அழிஞ்சுட்டாங்க. அதேமாரி வாடகை குடுத்து முடியல அப்டின்னுட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதேமாரி நான் மனசுல சொந்த வீடு நான் நெனைக்கல. நான் நெனைச்சிருந்தா ஒருவேளை ஏசப்பா எனக்கு குடுத்துருக்கலாம். சொந்த வீடு நான் நெனைக்கல. ஆனா நல்ல ஒரு வீடு இருக்கணும் ஆவிக்குள்ளான நான் ஆவிக்குள்ளால வாழ்க்கையில வளரணும். நெறையா நான் எப்படி சொல்றது? ஜெபிக்கணும். நெறைய கதைகள் போடணும். அதேமாரி எனக்கு ஃப்ரீயா இருக்கணும். வீடு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். நல்லா நீட்டா இருக்கணும். நான் அதில கதை போடுறதுக்கும் நல்லா இருக்கணும். அதேமாரி ஆண்டவர மகிமைப்படுத்தவும் அதே மாரி வீடு கிடைக்கணும் அப்படின்னு ஜெபித்த நாட்கள் உண்டு. அதே மாரி ஏசப்பா எனக்கு வீடு குடுத்தாங்க. இது வந்து நெறைய பேர் கேட்டாங்க, "நீங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களான்னு?" சொந்த வீடு வாங்கலங்க. நான் லீஸுக்கு தான் வந்திருக்கேன். ஏசப்பா கிருபையினால எனக்கு வந்து அருமையான வீடு ஏசப்பா குடுத்துருக்காங்க. இது லீஸு தான். இங்க உள்ள எங்க தெரு ஆட்கள் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாரி. அ ஒரு அருமையான குடும்பம். ஏன்னா, நீங்க சில்ட்ரன்ஸ் டேயோட பார்த்துருப்பீங்க. சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நாங்க எப்படி மகிழ்ச்சியா அந்த குடும்பமா நாங்க கேக்கு கட் பண்ணோம்னு நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனையோ நாட்கள் சின்ன வயசுல இருந்தே நான் அப்படியே அன்புனாலேயே வளர்ந்துட்டேன். சில இடத்துல அப்பா, அம்மா இறந்த பிறகு அந்த அன்பு வந்து எனக்கு சில நேரம் கிடைக்கல. ஆ நெறைய நாட்கள் ஏங்கின நாட்கள் உண்டு. ஏன்னா எல்லாரிடமும் நல்ல அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அப்படி பழகிட்டு, எல்லார் அன்பையும் இந்த தெருவுல நான் வாங்கினேன். ஏன்னா இந்த தெரு எங்களுக்கு ஒரு குடும்பம் மாரி. ஸ்வீட்டினா எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாரி நான் யாருக்கு எதுனாலும் அப்படி ஒரு அன்போடயே இருப்பேன். அது ஏசப்பா குடுத்த கிஃப்ட்டு. அருமையான தெரு, அருமையான குடும்பம். தெரு இல்ல. எங்க ஸ்ரீ சாய் ஹோம் வந்து ஒரு அருமையான குடும்பம். அ எல்லாருமே அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அதேமாரி அம்மா, அப்பா. எல்லாருமே இருக்காங்க. பாட்டி, தாத்தாலருந்து, குட்டீஸ்லருந்து. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். அதில நீங்க பாருங்க. ஏன்னா, குட்டி பிள்ளைங்க கூட "ஸ்வீட்டி ஆன்டி" அப்படின்னு ஓடி வருவாங்க. அது ரொம்ப அன்புங்க. ஏன்னா, இத்தன வருஷத்துல இந்த அன்பு இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த 43 வருடங்கள் ஏசப்பா என்னைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி. எத்தனையோ விபத்துக்கள் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பேன் அப்படிங்கிற மாரி கூட நடந்திருக்கு. ஆனாலும் ஏசப்பா என்னைய பாதுகாத்தாங்க. அதே மாரி நிறைய நாட்கள் தோல்விகள் வரும்போது ஆண்டவர நல்லா பிடிச்சுக்கோங்க. எதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு தோல்விகள் தாராங்க அப்படின்னா, தாவீது சொல்லியிருக்கார்ல, "உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்" அப்படின்னு. அந்த நெறைய தோல்விகள் வரும்போது தான் ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்குவோம். இப்படியே இருந்துட்டு
நல்லாவே இருந்துட்டே இருந்தா யாரு ஆண்டவர நம்ம மறந்துருவோம். அதான் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே வருது அப்டின்னுட்டு சொல்லி. அதனால தோல்விகள் வரும்போது ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த தோல்வி நிமித்தமா உம்மை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு குடுத்தீரே நன்றி ராஜா அப்படின்னு ஒரு அக்கா நான் அன்னைக்கு கேட்கும்போது அவங்கள நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு நானே அழுதேன். ஏன்னா அவங்க எப்படின்னா பணத்தாலேயே வாழ்ந்தவங்க. அப்படி ஒரு ஆரம் போட்டாங்கன்னா, அது மேட்சா நெக்லஸ் போடுவாங்க. அதுக்கு மேட்சா கம்மல் போடுவாங்க. வயலட் கலர் கல்லுனா, வயலட் கலர் நெக்லஸ், வயலட் கலர் ஆரம், வயலட் கலர் கம்மல் அப்படி வயலட் கலர் மோதிரம், அதேமாரி பிங்க்ல வச்சிருப்பாங்க, ஆரஞ்சுல வச்சிருப்பாங்க, ஒயிட்ல வச்சிருப்பாங்க. அப்படி ரொம்ப பெரிய பணக்காரங்க. இந்த நாள்ல அவங்ககிட்ட 1 கிராம் கூட இல்ல. எல்லாம் தோல்வி. அடி மேல அடி. அப்ப நான் அந்த அக்காவ பார்த்து நான் அழுகுற மாரி எனக்கே அழுகை வந்துருச்சு. ஆனா அவங்க சொன்னாங்க, "நான் இப்படியே இருந்தா நான் எசப்பாவ நெருங்கியிருக்க முடியாது. இன்னைக்கு நான் எசப்பாட்ட நெருங்குறதுக்கு தான் எனக்கு அந்த தோல்வி. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். எசப்பாவ நான் பிடிச்சுக்கிட்டேன்" அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். சரி ஏசப்பா, அவங்கள தொட்டதுக்கு நன்றி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு தாங்க. என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான். நானே வாழ்க்கையில எத்தனையோ தோல்வி நான் 2 வாட்டி நான் தற்கொலைக்கு நேராக போயிருக்கேன். 2 வாட்டி தற்கொலைக்கு நேராக போயிருக்கேன். ஆனா, அது நம்ம பைபிள் பிரகாரம் ரொம்ப தப்பு. அது போக்கூடாது. நம்ம உயிர நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா, அந்த அளவுக்கு தவிக்க முடியாத கஷ்டங்கள் வரும்போது அந்த எண்ணம் வரதான் செய்யும். அது மாரி நான் வந்து 2 வாட்டி அந்த மாரி முடிவெடுத்தேன். ஆனாலும் ஏசப்பா என்ன விடல. அந்த இதுல இருந்து சுத்தமா விலக்கிட்டாங்க. ஒரு வாட்டி நான் ஒரு முடிவு எடுத்தேன். 2வது வாட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி. அடுத்தது என்ன பண்ண அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல என்னால. அப்புறம் கடை வாடகை குடுக்க முடியல. கையில நகை எதுவும் இல்ல. அடுத்தது என்ன பண்ணுவேன்னும் தெரியாது. அந்த அளவுக்கு தோல்வி. அப்ப பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள விட்டுட்டு நம்ம இறந்து போயிரலாம். நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா யார்கிட்டயும் நான் கடன் கேட்க மாட்டேன். யார்கிட்டயும் என் கஷ்டத்த சொல்ல மாட்டேன். கஷ்டத்த சொன்னா அடுத்த வாட்டி பேச மாட்டாங்க. அப்படிங்கிறது நெறைய நான் யோசிப்பேன். ஏன்னா நம்ம சொந்தக்காரர்கிட்ட எவ்வளாட்டியுமே ஸ்வீட்டி அப்படின்னா ஒரு அன்பு இருந்தது. அது கஷ்டம் அப்படிங்கும்போது அந்த அன்பு நெறைய பேர்ட்ட இருந்து விலகியிருக்கு. அதனால நான் சொல்லக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு, அப்படி ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி நம்ம இன்னைக்கு செத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். நெனச்சிட்டு அதுக்கப்புறம் அ ஒரு டெத் அன்னைக்கு. சர்ச்சில ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல. அப்போ அந்த டெத்த பார்க்குறதுக்கு நான் போயிருந்தேன், அவங்க அடக்க ஆராதனைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, கடைசி சிச்சுவேஷன் அவங்க அந்த மையப்பெட்டிய மூட போறாங்க. அப்போ அந்த 2 பிள்ளைகளையும் கூப்ட்டு அம்மாவுக்கு முத்தம் குடுத்து அனுப்புங்க. அ அம்மாவுக்கு கிஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னோனே, "ஐ லவ் யூ மம்மி" அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளுமே முத்தம் குடுத்தது. நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, அப்ப எனக்கு ஜெபின் குட்டி இல்ல. இது நடந்து ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். அது பார்த்த உடனே என் பிள்ளைகளும் டெரினும், ஜோவினும் இதே மாரி தானே கடைசி முத்தம் எனக்கும் குடுப்பாங்க. ஐய்யயோ! என் பிள்ளைகள விட்டுட்டு நான் சாகணும்னு நினைக்கவே கூடாது ஏசப்பா. இனிமேல் நான் வாழ்க்கையில சாவுங்கிற இது நான் நினைக்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். ஏசப்பா கிருபைன்னு இந்நாள் வரைக்கும் அந்த முடிவுல நான் நிலைத்திருக்கேன். ஏன்னா, அந்த எண்ணமே அதுக்கு பிறகு எனக்கு வரல. ஏசப்பா எனக்கு அந்த அளவுக்கு வைக்கல. அ சாத்தான் எத்தனையோ கொண்டு வருவான் போராட்டம். அப்பனா கூட நான் ஜெயித்து தான் காட்டுவேன் ஒழிய தோல்வி அடையல. ஆண்டவர நல்லா பிடிச்சுட்டேங்க. அதே மாரி இந்த நாளுல நீங்க யாராவது கஷ்டத்தோட, பாரத்தோடு, கண்ணீரோடு இருக்கீங்களா? கவலையோட இருக்கீங்களா? அந்த முடிவுக்கு மட்டும் தயவுசெய்து வந்துராதீங்க. ஏன்னா, உங்க பிள்ளைகள் ரொம்ப பாவம். ரொம்ப பாவங்க. ஏன்னா, அந்த குழந்தைங்க அந்த கடைசி முத்தம் குடுக்குறது வந்து என் நெஞ்ச தொட்டுச்சு. அந்த ஒரு வேள நான் அந்த அடக்கத்த பார்க்கல அப்டின்னா, நானும் அன்னைக்கு நான் இறந்திருப்பேன். ஏன்னா, நான் அவ்ளோ ஒரு இதுல இருந்தேன். அந்த அடக்க ஆராதனைக்கு ஆண்டவரே நீர் என்ன கூட்டிக் கொண்டு போனீரே நன்றி ராஜா அப்டின்னு சொன்னேன். அந்த அடக்கத்த பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்தது. நம்ம பிள்ளைகளும் நாளைக்கு இப்படித்தானே அழுவாங்க. கடைசி முத்தம். அந்த பிள்ளைகள் இன்னைக்கு இயேசுப்பா கிருபையில 2 பிள்ளைகளுமே நல்லா இருக்காங்க. இருந்தாலும், அந்த கடைசி முத்தம் அவங்க அம்மா
அவங்க அப்பாவும் இல்ல, அம்மாவும் போயிட்டாங்கங்கும்போது, அந்த அம்மாவுக்கு கடைசி முத்தம் குடுத்து, "ஐ லவ் யூ மம்மி" அப்படின்னு குடுத்தது, அது என் நெஞ்ச தொட்டுச்சுங்க. இன்னைக்கும் நான் ஆண்டவர் கிருபையினால சொல்றேன், அந்த முடிவு யாருமே எடுத்துறாதீங்க. நான் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏசப்பா நான் இனிமேல் ஏசப்பா நான் அந்த நானா செத்துருவேங்கிற முடிவு நான் ஒரு நாள் வரமாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. அதனால தயவுசெய்து அந்த முடிவு யாரும் எடுத்துறாதீங்க. அது எடுக்கிற மாரி இருந்த அந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அத காமிங்க. இந்த மாரிலாம் அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த கதையில தொடர்ந்து நான் சொல்லணும். எத்தனையோ கஷ்டங்கள் வருது, பாரங்கள் வருது. ஆனாலும் நான் அதனால சில நேரம் சோர்ந்து போயிருவேன். ஆனாலும் ஏசப்பா இந்த ஊழியத்த தொடர்ந்து செய்யணும். எனக்காக தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களோட ஆதரவு தெரிவிங்க. சரியா? இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாரி ம் என்ன எத்தனையோ இத ஷேர் பண்றீங்க, லைக் பண்றீங்க. இது வந்து ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஸ்டோரி அப்படிதானே. இது வந்து கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. அ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. சரியா? அதேமாரி கமாண்டும் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் ஜெபம் தான் மெயின். கண்டிப்பா எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வீட்டுக்கு வந்தே நெறைய வீடியோ போடணும்னு தான் வந்தேன். ஆனா என்னால தவிர்க்க முடியாத காரணத்தினால போட முடியல. தொடர்ந்து எனக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. டெய்லி நான் எப்படியாவது வீடியோ போட்டுறணும். அதுல சாத்தான் தடங்கல் கொண்டு வரக்கூடாது. சரியா? அதுக்காக ஜெபிக்கணுங்க. என் கணவர் உடல் நலத்துக்காக அடிக்கடி அவங்களுக்கு பலகீனங்கள் வருது. அதற்காக ஜெபிக்கங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலுங்க. டெரின் வந்து ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான் 12த். அடுத்த வருஷம் அவர் காலேஜ் இங்க வருவாரு. அவனுக்காக தொடர்ந்து ஜெபிக்கங்க. ஜெபினுக்காக, ஜோவினுக்காக, எனக்காக, இந்த பிறந்த நாளுக்காக, எல்லாத்துக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சிய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாய்.